கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்காட்லாந்து நாட்டில் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் இருந்தான். அவனது நாக்கில் சில புண்கள் வந்து அவைகள் குணமாகாமல் நீண்ட நாட்களாக மிகவும் சிரமப்பட்டான். ஆகவே மருத்துவமனை சென்று மருத்துவ ஆலோசனை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மருத்துவர் அவனை மிக கவனமாக பரிசோதனை செய்தார். முடிவில் அவனது நாக்கு புற்றுநோயால் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறிந்தார். மருத்துவர் பாதிக்கப்பட்ட வாலிபனிடத்திலும் அவனோடு வந்திருந்த அவனது பெற்றோர்களிடமும் மிகவும் பரிவோடு நோயை குறித்தான காரியங்களை விளக்கினார். அவனது ஜீவனை காப்பாற்ற வேண்டுமானால் அவனது நாக்கை முற்றுமாய் துண்டித்து எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும், அப்படி எடுத்து விடும்போது அவனால் பேச முடியாது என்பதையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய முறையில் சொன்னார். பெற்றோர் அதிர்ச்சி உள்ளவர்களாக செய்வதறியாது திகைத்து நின்றனர். வாலிபன் பெற்றோர் முகத்தை பார்த்தான். அவனுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் மருத்துவர் அறுவை சிகிச்சை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவன் இனி பேச முடியாது என்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை. அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் ஆயிற்று. அவனை அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து சென்றனர். அவனது பெற்றோரும் உடன் சென்றனர். ஆனால் அவனது பெற்றோரை வெளியே அனுப்புவதற்கு முன்பாக அந்த வாலிபனை மருத்துவர் ஒரு கேள்வி கேட்டார். நீ ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறாயா? ஏனெனில் நீ பேசுவது இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்றார் மருத்துவர். சில நொடிகள் அவனது சிந்தையில் தேவனை குறித்து எண்ண அலைகள் உண்டாயின. தன்னை இரட்சித்து தன்னை கருத்தாய் இம்மட்டும் காத்த அற்புதமாய் நடத்திய தேவனை வாயினால் புகழ்ந்து பாட விரும்பினான். எல்லோரும் அவனையே உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவனது முகத்தில் நிறைந்த புன்முறுவல் தோன்றி அவனது முகத்தில் ஒரு பிரகாசத்தை காண முடிந்தது. அவனது இருதயம் பரலோக சந்தோஷத்தால் நிறைந்து சிறப்பான ஒரு பாடலை பாட ஆரம்பித்தான். ஒரு ஊற்று இரத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. அது இம்மானுவேலரின் நாளங்களிலிருந்து பாய்ந்தவை. பாவிகள் அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கி எழும்பும்போது பாவக்கரையாவும் களைந்து போகிறது என்று பாடினான். அவனது பாடலை கேட்டு அங்கு நின்றவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவன் பாடிய பாங்கிலிருந்து தன்னுடைய இரட்சகர் மீது எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறான் என்பது மிக தெளிவாயிற்று. அவனுக்கு மயக்க மருந்து செலுத்தப்பட்டது. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை செய்தனர். செய்து முடித்த பின்னரும் அவன் சுய நினைவுக்கு திரும்பவே இல்லை. அவன் சதா காலமும் தன்னுடைய மீட்பரை மைமைப்படுத்தி புகழ்ந்து பாட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் பாடிய பாடலின் கடைசி சரணத்தில் பாடியது போல கல்லறையில் மௌனமானான். ஆனாலும் மேன்மையான பாடலை பாடுகிறான். ஆம், என கண்பானவர்களே, நீங்கள் உங்கள் நாவை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீர்களா? முறையிட்டு கொண்டே இருக்கிறீர்களா? பொய் பேசுகிறீர்களா? எதிர்த்து பேசுகிறீர்களா? அவதூறாக பேசுகிறீர்களா? வதந்திகளை கிளப்புகிறீர்களா? இப்போதே விட்டுவிட தீர்மானியுங்கள். பேசுவதற்கு இதுவே கடைசி தருணம் என்பதை அறிந்தபோதும் அவன் மனம் பதறவில்லை. ஆனால் கிறிஸ்துவை புகழ்ந்து பாடினான். உங்களுடைய முழு இருதயத்தோடும் அவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த புதிய காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை உம்முடைய மன மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாவு பரிசுத்தமானதாக காணப்படட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தைகளையும் நாங்கள் பேசாதபடிக்கு, யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு எங்கள் நாவை காத்துக்கொள்ள, எங்கள் சரீரத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.